முன்னதாக ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பை தானே எடுத்துக்கொள்வதாக மருத்துவர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்வதாக திரு ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்து வருகிறோம். இதுவரை கண்டிராத அளவிற்கு மாபெரும் வெற்றி மாநாடாக நடத்திட மாநாட்டு குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு இணைந்து ஒன்றுபட்ட உணர்வோடு உழைக்க வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன். சிவராமன் பாமக நிறுவனரான தானே இனி தலைவர் பொறுப்பையும் எடுத்துக்கொள்ள இருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக இனி செயல்படுவார் என அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். அது குறித்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புமணி ராமதாஸ் இனி செயல் தலைவராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பை தானே எடுத்துக்கொள்வதாகவும் மருத்துவர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்த அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்தோம். பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டு இனிமேல் அவர் செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் தானே தலைவராக பொறுப்பேற்க இருப்பதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான மருத்துவர் ராமதாஸ் தற்பொழுது அதனை செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். பல நாட்களுக்கு முன்னதாகவே பாமகவில் நிறுவனர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறப்போ அப்போவே ஒரு சச்சரவு செய்தியாளர் சந்திப்பின் போதே மேடையிலேயே நிகழ்ந்தது. அதனைத் தொடர்ந்து அது சரி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னாலும் கூட தற்பொழுது இதுபோன்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருப்பது எதனால? ஏதாவது கட்சி தரப்பிலிருந்து காரணம் சொல்லப்பட்டு இருக்கிறதா? என்ன நிலவரம்? வணக்கம். பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நாம் இதில் முன்கூட்டியே பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே அந்த கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற போது கூட பாமக நிறுவனர் மற்றும் பாமக தலைவர், அதாவது ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவரு இடையே மேடையிலேயே மோதல் வெடித்தது. இதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நீட்சியாகத்தான் நாம் இதனை பார்க்க முடியும். ராமதாஸ் அவர்கள் தற்போது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்கிறேன், அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக செயல்படுவார் என ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமக நிறுவனரான நான் இனி தலைவர் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே மேடையிலேயே தந்தையும் மகனும் மாறி மாறி கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டது. அதாவது இந்த கட்சியில நான் போடுற ஆட்கள் மட்டும்தான் இருக்கணும். அதாவது இதோட பேக்ரவுண்ட் பின்னணியில என்ன என்று நாம் பார்க்கும்போது, கட்சியினுடைய இளைஞர் அணி தலைவர் பதவி என்பது தற்போது வேக்கண்டாக காலியிடமாக இருந்தது. அந்த பொறுப்புக்கு தான் முகுந்தன் என்பவர் நியமிக்கப்பட்டார். அவர் ராமதாஸ் அவர்களுடைய உறவினர். அவரை கட்சிக்குள் கொண்டு வந்தால் இது குடும்ப கட்சி என்று ஒரு பெயர் வரும். அதனால் முகுந்தனை இந்த பொறுப்புக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை அவர் வர வேண்டுமானால் முதலில் அடிப்படை உறுப்பினராகி கட்சி பணிகளை, கீழ்மட்ட பணிகளை கவனிக்கட்டும், அதன் பிறகு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என அன்புமணி வாக்குவாதம் செய்தார். இந்த இரண்டு தரப்பு வாக்குவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அடுத்தடுத்த சில நாட்கள் தொடர்ந்து மாறி மாறி சில கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருந்தது. அதன் பிறகு இந்த சண்டை, சச்சரவு, கருத்து மோதல்கள் ஓய்ந்து விட்டதாகத்தான் தெரிந்தது. தற்போது சித்திரை முழுநிலவு மாநாடு, வன்னியர் சங்க மாநாட்டிற்கு தயாராகி வருகிறார்கள். பாமக தலைவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் தான் அந்த வன்னியர் சங்க மாநாட்டிற்கு தலைவராக அறிவிக்கப்பட்டு அவர் பணிகளை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலே தொடர்ச்சியாக இந்த கருத்து மோதல் இன்னும் ஓய்வு பெறவில்லை, இது முற்று பெறவில்லை என்பதை காட்டக்கூடிய வகையிலே தான் இந்த கருத்து அமைந்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இது நான் ஆரம்பித்த கட்சி, எனவே இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நானே தலைவராக செயல்படுகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுவரை கட்சி ஆரம்பித்து 35 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. அவர் கட்சியின் நிறுவனர் என்ற பொறுப்பில் மட்டும்தான் இருந்து வருகிறார். அவர் கட்சி ஆரம்பித்த போதே சொன்ன விஷயம் என்னவென்றால், எக்காலத்தை கொண்டும் இந்த கட்சியில் நானோ என் குடும்பத்தை சார்ந்தவர்களோ இந்த கட்சியின் எந்த பதவிக்கும் வரமாட்டார்கள், நான் எந்த பதவிக்கும் கட்சியில் வரமாட்டேன் என்று அவர் சொல்லியிருந்தார்.
இந்த நிலையிலே அவர் நானே இனி தலைவராக செயல்படுவேன் என்று சொல்லியிருப்பது ஒரு போட்டிக்காக சொல்லியிருக்கிறாரா அல்லது உண்மையிலேயே அறிவித்திருக்கிறாரா என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். அது தொடர்ச்சியான செயல்பாடுகள் மூலமாகத்தான் அறிய முடியும். ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது சொன்ன மற்றொரு கருத்து என்பது, என்னுடைய கால்கள் எப்போதும் சட்டமன்றம் நாடாளுமன்றத்தை நோக்கி இருக்காது, அந்த படிக்கட்டுகளை ஏறாது என்று சொல்லி வந்தார். அதன்படி அவர் எந்த தேர்தலிலும் போட்டியிடவில்லை என்பது ஒரு கதை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது எதற்காக கட்சியின் தலைவர் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார். அப்படி ஒரே அறிவிப்பின் மூலம் அந்த கட்சியின் தலைவராக அவர் மாற முடியுமா? ஏனென்றால் செயற்குழு பொதுக்குழு எல்லாம் இருக்கிறது. அப்படி கூட்டிதான் அவர்களுடைய ஒப்புதலை பெற்றுதான் அறிவிக்க முடியும். நமக்கு தெரியும், 3 ஆண்டுகள் முன்பு ஜி.கே. மணி அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தபோது அந்த கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து அவரை நீக்கி கௌரவ தலைவர் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்துவிட்டு அன்புமணி அவர்களை பாமகவினுடைய தலைவராக வானகரத்தில் வைத்து அறிவித்தார்கள். அப்போது கூட கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து அவர்கள் முன்னிலையிலே ஒரு தீர்மானம் போல போட்டுதான் அந்த அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார்கள். எனவே இது தந்தை மகன் இடையே இருக்கக்கூடிய ஒரு சண்டை சச்சரவின் காரணமாக வெளியிடப்பட்ட அறிவிப்பா அல்லது உண்மையிலேயே அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகமும் கட்சியினர் மத்தியிலே இருக்கின்றது. என்றாலும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், தந்தை மகன் இடையே இருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கு. ராஜேஷ், இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம்.